பரணியும் சண்முகமும் வந்துட்டு கடைக்கு வந்திருக்காங்க. அந்த இடத்துல வெட்டுக்கிளியும் வந்திருக்காரு. எங்கே அந்த பையன் புதுசாக வந்தானே வேலைக்குன்னு சொல்லி அவனுக்கு எங்கே கற்றுக்கணுன்ற ஆர்வமே இல்லைன்னு அங்கே போயிட்டு ஏதோ மறுக்கி நின்றுட்டுருக்கான். பின்னாடி போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க. அவரும் வந்துட்டு போய் பார்க்குறாங்க. சண்முகமும் பரணியும் பார்த்தா அவர் வந்துட்டு பிளேடு வச்சு ஏதோ கையில் வந்துட்டு கீறிட்டுருக்காரு. என்ன இவன் பிளேடு வச்சு இது பண்ணிட்டுருக்கான், இன்னும் செப்டிக் ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு வராங்க. பரணி கையை காட்டுன்னு சொல்கிறாங்க. மறைச்சிட்டு நிற்கிறாரு. அப்புறமா இழுத்து வச்சு பார்த்தா அவரோட ஃபஸ்ட் இன்ஷியலும் வீராவோட ஃபஸ்ட்டு இதுவும் லெட்டரும் வந்துட்டு போட்டு வச்சுருக்காரு. எதுக்கு எப்படி பண்ணேன்னு சொல்லி கேட்க, நான் வீராவை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே இதுக்காக இப்படியெல்லாம் பண்ணவே கூடாது, இதெல்லாம் ரொம்ப தப்பு, வா முதல்ல உனக்கு நான் ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பரணி கூட்டிகிட்டு போயிட்டு பேண்டேஜ் எல்லாம் போட்டு விட்றாங்க. அதுக்கு இது பண்ணி இந்த மாதிரியெல்லாம் இனிமேல் பண்ணாதுன்னு சொல்லிட்டு என்னடா இவன் இப்படி பண்ணுறான்னு சொல்கிறாங்க. பார்த்தியா நீ என்னமோ உன் தம்பி சொன்னியா, உன் தம்பி வேணும் இதெல்லாம் வேணவே வேணான்னு சொல்லிட்டு போகிறான், இவன் பாரு என்னெல்லாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம், ஃபேமிலியில் எல்லாருமே உன்னால் பெருசாக அபிப்பிராயம் இல்லை, இந்த மாதிரி பண்ணான்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு இது வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸ்கூலில் ரத்னா வந்துட்டு ஆஃபீஸ் ரூம் போயிட்டுருக்காங்க. அப்போ ஒரு டீச்சர் வந்துட்டு எல்லா டீச்சருங்களுக்கும் வந்துட்டு கல்யாணம் அவங்க பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு நலங்கு வைக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. அப்போ வந்து ரத்னா ஹெட் மாஸ்டர் கூப்பிடலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஏன் கூப்பிடணும், என்ன தான் அவங்க இந்த ஸ்கூலுக்கு ஹெட் மாஸ்டராக இருந்தாலும் என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல, அவங்க எங்கே வாழ்ந்தாங்க, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினாங்க, அவங்க கூட வாழவே இல்லை, இப்போ தனியாக தானே இருக்காங்க, என் பொண்ணு வாழ்க்கை அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ரத்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிடுறாங்க. அப்புறம் ரூம் போய் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அறிவு வராரு. வந்துட்டு குட் மார்னிங் மேடம் சொல்லிட்டு ஏதோ டவுட் கேட்குறாங்க. இவங்க டல்லாக பற்றி என்னாச்சு மேடம் ஒரு மாதிரி இருக்கீங்க, டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் வாழ்க்கையே இப்படி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. நான் கண்டி வந்து முத்துப்பாண்டி மாமாவே கல்யாணம் பண்ணியிருந்தா எஸ்சுக்கு வந்துட்டு சிவபாலாம் கட்டியிருந்திருப்பா, எல்லாம் நல்லபடியாக போயிருக்கும், என் அறிவு எங்கே தான் பூச்சோ தெரியல அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் என்னதான் ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓ நீங்கள் ஃபேன் போடாதனால தான் நினைக்கிறேன், இருங்க ஃபேன் போடுறேன்னு சொன்னாங்க. அது ஸ்விட்ச் ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விட்ச் போட்டு பார்க்குறாரு. ஸ்விட்ச் இதுவாகுது. சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. கோவமாக நீங்கள் போங்க முதல்ல அப்படின்ட்டு ரத்னா அனுப்பிச்சுட்றாங்க. அப்புறம் ரத்னா ஏதோ வேலையாக அந்த ரூம் விட்டு வெளியே போகிறாங்க. அப்போது போனவர் திடீர்னு திரும்பி வராரு. நம்மளோட அறிவு நம்ம சரி பண்ணி வச்சுருவோம் ரத்னாக்காகன்னு சொல்லிட்டு ஸ்க்ரூ ட்ரைவரெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த சுவிட்ச் போர்டை கழட்டி ஒயர் விட்டுட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஒயரை வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்காரு. இங்கே ரத்னா கிட்டே வந்துட்டு அந்த புதுசாக அந்த டீச்சர் வந்துட்டு அடே என்ன மீட்டிங் போல் இருக்க அறிவு சார் கூட அப்படின்ட்டு இருக்காங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு அவங்க ஒரு பக்கம் போகிறாங்க. இங்கே அறிவு வந்துட்டு அந்த ஒயரை வந்துட்டு கனெக்ஷன் கொடுக்குறாரு. சரியாக இது போக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. அப்போ அது ஷார்ட் ஆகி எரிய ஆரம்பிச்சது. இவருக்கும் ஷாக் அடிச்சுட்டு அப்படியே தம்முன்னு கீழே போய் விழுந்துறாரு. அப்புறம் டீச்சர்ஸ் எல்லாம் ஓடி வந்துடுறாங்க. அறிவு சார் சரின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க பார்த்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஈபி ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அறிவு மயங்கி விழுந்துருக்கிறத பார்த்து அறிவு என்னாச்சுன்னு எழுப்புறாங்க, தண்ணி தெளிக்கிறாங்க, அழுகுறாங்க. அப்போ ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. பரணி அதுக்கப்புறம் அவங்க மாமனார் எல்லாம் வந்துடுறாங்க. வந்தவொடனே வந்துட்டு இந்த மாதிரி அறிவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அவனுக்கு ஒன்றும் ஆகாதுல, அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு டென்ஷன் ஆகுறாங்க. கொஞ்சம் நேரம் இருடி டாக்டர்கிட்ட நான் போய் பேசிட்டு வரேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அவன் எந்திரிக்கவே இல்லை, மயக்கத்துலேயே நான் இப்போ ஐசியூவில் வச்சுருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுன்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க. இருடி போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் டாக்டர்கிட்ட விசாரிச்சுட்டு வராங்க பரணி. அப்புறம் இன்னும் இல்லடி, சாதாரண ஷார்ட் சர்க்யூட் தாண்டி, அவர் அதிர்ச்சியில் வந்துட்டு மயக்கம் போட்டு வந்திருக்காரு, வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு எதுவும் இல்லை, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லடின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்புறம் ரத்னா அழுவதை பார்த்துட்டு பரணிக்கு புரிய வருது. ஏன்னா ரத்னாவுக்கு வந்துட்டு அவரை வந்து பிடிச்சிருக்கனால தான் வந்துட்டு அவருக்கு ஒரு ஆபத்துன்னு ஒன்று அழுகுறாங்கன்றது அவங்களுக்கு புரிய வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே அந்த டீச்சர், அதாவது புதுசாக அந்த டீச்சரும் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. ரத்னா அழுவதை பார்த்து அவங்க காண்டாயிடுறாங்க. வெங்கடேஷனுக்கு வீடியோ அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. வெங்கடேஷன் அந்த வீடியோ பார்த்து செம்ம காண்டாவர். இன்னும் அந்த அறிவு சாவலி அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகலை, ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க, பாவம் அவர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அழுது சீன் போட்டுருக்காங்க. நீ எதுக்கு இப்போ நடிக்கிற, அவங்ககிட்ட என்ன இருக்குது என்கிட்ட இல்லை இருக்குது அப்படின்ற மாதிரி வெங்கடேஷன் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு வெங்கடேஷன். அறிவு பெட்டில் இருக்கும்போது அவர் தலைக்காணி வச்சு அழுக்க பார்த்துட்ருக்காரு. எப்படி யார் வந்துட்டு அறிவை காப்பாற்ற போகிறாங்க, என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.